அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு சகர் நிகழ்ச்சி ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. இது மஸ்ஜித் அல் ஜன்னாவின் சகர் நேர விசேட ஒலிபரப்பு நிகழ்ச்சி. தர்ஜுமத்துல் குர்ஆன் கேட்கலாம். அத்தியாயம் 78. அந்நபா, அந்த செய்தி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்ம யதஸாஅலூன், எதை பற்றி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்? அனின் நபஇல் அஸீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், எதில் அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்களோ அந்த மகத்தான செய்தி பற்றி. கல்லா ஸயஅலமூன், அவ்வாறில்லை, அறிந்து கொள்வார்கள். ثم كلا سيعلمون, பின்னரும் அவ்வாறில்லை, அறிந்து கொள்வார்கள். ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا, பூமியை தொட்டிலாகவும் மலைகளை முளைகளாகவும் நாம் ஆக்கவில்லையா? وخلقناكم أزواجا, உங்களை ஜோடிகளாக படைத்தோம். وجعلنا نومكم سباتا, உங்கள் தூக்கத்தை ஓய்வாக ஆக்கினோம். وجعلنا الليل لباسا, இரவை ஆடையாக்கினோம். وجعلنا النهار معاشا, பகலை வாழ்வதற்கான நேரமாக்கினோம். وبنينا فوقكم سبعا شدادا, உங்களுக்கு மேல் பலமான ஏழினை அமைத்தோம். وجعلنا سراجا وهاجا, ஒளி வீசும் விளக்கையும் ஏற்படுத்தினோம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا, தானியத்தையும் தாவரத்தையும் அடர்த்தியான சோலைகளையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக கார் மேகங்களிலிருந்து அதிகமான நீரை இறக்கி வைத்தோம். إن يوم الفصل كان ميقاتا, தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. يوم ينفخ في الصور فتأتون أفواجا, சூர் ஊதப்படும் நாளில் பல கூட்டங்களாக வருவீர்கள். وفتحت السماء فكانت أبوابا, வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாக ஆகும். وسيرت الجبال فكانت سرابا, மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராக ஆகும். إن جهنم كانت مرصادا للطاغين مآبا, வரம்பு மீறியோரின் தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டிருக்கிறது. لابثين فيها أحقابا, அதில் யுகம் யுகமாக தங்குவார்கள். لا يذوقون فيها بردا ولا شرابا, அங்கே குளிர்ச்சியையும் குளிர் பானத்தையும் சுவைக்க மாட்டார்கள். إلا حميما وغساقا, கொதி நீரையும் சீழையும் தவிர. جزاء وفاقا, இது செயலுக்கேற்ற கூலி. إنهم كانوا لا يرجون حسابا, அவர்கள் விசாரணையை நம்பாதிருந்தனர். وكذبوا بآياتنا كذابا, நமது வசனங்களை ஒரே அடியாக பொய்யென கருதினர். وكل شيء أحصيناه كتابا, ஒவ்வொரு பொருளையும் எழுத்தில் நாம் வரையறுத்துள்ளோம். فذوقوا فلن نزيدكم إلا عذابا, சுவைத்து பாருங்கள், உங்களுக்கு வேதனையை தவிர வேறு எதையும் அதிகமாக்க மாட்டோம். إن للمتقين مفازا
حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا. இறையச்சமுடையோருக்கு வெற்றி தலமும் தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய கட்டழகியரும் நிரம்பிய கிண்ணங்களும் உண்டு. لا يسمعون فيها لغوا ولا كذابا. அங்கே வீணானதையோ பொய்யையோ செவியுற மாட்டார்கள். جزاء من ربك عطاء حسابا. இது உமது இறைவனிடமிருந்து கணக்கிட்டு வழங்கப்படும் கூலி. رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا. அவன் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் இறைவன், அளவற்ற அருளாளன். அவனிடம் உரையாடவும் அவர்களுக்கு இயலாது. يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا. ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவற்ற அருளாளன் அனுமதி அளித்து நேர்மையை கூறுபவரை தவிர யாரும் பேச மாட்டார்கள். ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا. இதுவே உண்மையான நாள். விரும்புகிறவர் தமது இறைவனை நோக்கி ஒதுங்கும் இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும். إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. சமீபத்தில் உள்ள வேதனை குறித்து உங்களை நாம் எச்சரிக்கிறோம். அந்நாளில் தான் செய்த வினையை மனிதன் காண்பான். நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா என்று ஏக இறைவனை மறுப்பவன் கூறுவான். தர்ஜுமத்துல் குர்ஆன் கேட்டீர்கள். நாளும் ஒரு நபி மொழி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் வெளியே சென்று மீண்டும் வீட்டுக்குள் நுழைகின்ற போது சலாம் சொல்லிக் கொண்டு பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலல்லாஹி தவக்கல்னா என்ற துஆவோடு வீட்டிற்குள்ளே நுழைகின்றார்களோ, இபிலீஸ் ஷைத்தானை பார்த்து சொல்லுகின்றான், இந்த வீட்டிற்குள்ளே தங்குவதற்கு உங்களுக்கு இடமில்லை, வேறு எங்காவது சென்று நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று பிஸ்மி சொல்லி சலாம் சொல்லி வீட்டினுள் நுழைந்த வீட்டிற்குள் ஷைத்தான் உள்ளே நுழைய முடியாமல் தடுக்கப்படுகிறான் வீட்டு வாசலில் வைத்து என்று கூறியதாக அபூதாவுதில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளும் ஒரு நற்சிந்தனை. வழங்குபவர் அஷேக் மௌலவி அப்துல் ஹலீம் ஷரக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். புண்ணியத்திற்கு மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்லாமிய பார்வையில் சஃபர் பிரயாணம் என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட அமல் மட்டுமல்ல, அது நன்மை பெறக்கூடிய ஒரு இபாதத்தாகவும் மாறலாம். மாற்றி அமைப்பதற்கான சில வழிகாட்டல்களை குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் பயணத்தின் ஒழுங்குகள் பற்றி தெளிவுபடுத்தியிருப்பதை அவதானிக்கும் போது எம்முடைய பிரயாணத்தை நாங்கள் நன்மைக்குரியதாக, ஆன்மீக ரீதியில் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதுகாப்பையும் நன்மைக்குரியதாகவும் அமைத்து கொள்வதற்கு அந்த வழிகாட்டல்கள் எங்களுக்கு பூரணமான வழிகாட்டல்களை தெளிவுகளை வழங்குவதை எம்முடைய கவனத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில்
பிரயாணத்தின் ஒழுங்குகளில் முதலாவது நல்ல நீயத், நல்ல நோக்கத்திற்காக, நன்மையான காரியங்களுக்காக, பயனளிக்கக்கூடிய விடயங்களுக்காக பயணம் செய்ய வேண்டும். எந்த செயலும் நீயத்தாலே மதிப்பிடப்படுகிறது. அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் பூமியில் நடந்து பயணம் செய்து அல்லது வாகனத்தில் நீங்கள் பயணம் செய்தால் முன்பிருந்தோரின் முடிவை கவனியுங்கள், அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா 29வது அத்தியாயத்தின் 20ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நாம் அமைத்து கொடுத்தோம் என்று அதிலே இருந்து ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தின்படியே தான் நடக்கிறது என்று கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செயல்கள், அமல்கள் அனைத்தும் நீயத்தின்படிதான் அமைந்து கொள்கிறது என்றால், ஹலால் நோக்கத்திற்காக எம்முடைய ஆகுமான பயணத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஆகுமான பயணம் என்பது பயனுள்ள அறிவை தேடுவதற்காக, உழைப்பதற்காக, ஹலாலான ரிசுக்கை தேடுவதற்காக, உறவினர்களை சந்திப்பதற்காக, உறவினர்களான நண்பர்கள், உறவினர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது நலம் விசாரிப்பதற்காக, குடும்பத்தில் உறவினர்களுக்கு மத்தியில், நம் நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட நன்மையான காரியங்களை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக, அதே போல குடும்பத்தில் நண்பர்களுக்கு மத்தியில், அயலவர்களுக்கு மத்தியில் ஏதாவது துன்பகரமான செய்திகள் நடந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக என, வைத்திய தேவைகளுக்காக என, பல தேவைகளுக்காக நம்முடைய பயணத்தை நாம் ஆகுமான பயணமாக அமைத்து கொள்ள வேண்டும். மாற்றமாக கேலி கூத்துக்களுக்காக எந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் அடைந்து கொள்வோமோ அவ்வாறான பாவமான காரியங்களுக்கு பயணம் செய்வதை முற்றுமுழுதாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பயணத்தை நன்மைக்குரியதாக அமைத்து கொள்வதற்கான இரண்டாவது வழி, பயணத்திற்கு முன் செய்ய வேண்டியவை நாம் மனதிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 ரக்காத் தொழுது நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். பயணத்திற்கு முன்பும் 2 ரக்காத் நஃபில் தொழுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாகும். அதே போன்று பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது துஆ கேட்க வேண்டும். அந்த துஆ பிரபலியமான துஆவாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் எமக்கு தெரிந்த பாஷையில் எம்முடைய பிரயாணத்தை பாதுகாப்புள்ளதாக அமைத்து கொள்வதற்காகவும், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காகவும், எந்த விதமான சிரமங்களும் கவலைகளும் இழப்புகளும் பயமும் இல்லாத ஒரு பயணமாக, நிம்மதியான ஒரு பயணமாக அல்லாஹ் அமைத்து தர வேண்டும் என்றும், போகும் வரும் செல்லும் இடங்களில் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்க்கிற போது அவனுக்கு ஷுக்கூர் செய்யக்கூடிய மனதையும், இவ்வாறாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் தொழ வேண்டும். அவனிடத்திலே பிரார்த்தனை கேட்டுவிட்டு எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். 3வது, பயணத்தில் தொழுகைக்கு அல்லாஹு தஆலா எமக்கு சலுகை வழங்கி இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு எளிமையான, இலகுவான, பின்பற்றுவதற்கு மிகவும் சுலபமான மார்க்கமாகும். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான், நீங்கள் பூமியில் பயணம் செய்தால் தொழுகையை குறைக்க உங்களுக்கு குற்றமில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் 4வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே கஸ்ரு தொழுகை, 4 ரக்காஅத் தொழுகைகளை 2 ரக்காஅத்தாக குறைத்து நாம் தொழுது கொள்ளலாம். ஜம்அ தொழுகை என்பது 2 நேர தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுவதாகும். எனவே பிரயாணத்தின் போது தொழுகைகளை சேர்த்தும் அந்த தொழுகைகளை சுருக்கியும் தொழுவதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகையை சுருக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. அதே போல மக்ரிபுடைய தொழுகையை சுருக்க முடியாது,
இஷாவுடன் சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. ஒரு தொழுகையை இன்னும் ஒரு தொழுகையோடு சேர்த்து தொழுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. இந்த சலுகைகளை எமது பயணத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த சுன்னாவை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இதன் மூலமாக தொழுகையை விடுவதற்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதியும் கிடையாது. பிரயாணத்தில் இருந்தாலும் நீங்கள் இலகுவான முறையில் அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழியாக சுலபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய முறையிலே நமக்கு இலகுத்தன்மையை காட்டி தந்திருக்கிறார்கள். பயணத்தின் போது நல்ல நடத்தை உள்ளவர்களாக, நற்குணமுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக எமது பயணத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்களில் சிறந்தவர் நல்ல குணமுடையவர் என்று கூறியதாக சஹீஹுல் புகாரியில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரயாணத்தின் போது பொது போக்குவரத்திலே நாம் பிரயாணம் செய்யலாம், எங்களுடைய தனிப்பட்ட வாகனத்திலே பிரயாணம் செய்யலாம், பொதுவான இடத்திலே மக்களோடு ஒன்று கூடக்கூடிய பொது இடங்களிலே நாங்கள் ஒன்று கூடலாம். அது ஒரு திருமணமாக இருக்கலாம், ஒரு வைத்தியசாலையாக இருக்கலாம், ஒரு மைதானமாக இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம் என எங்கு சென்றாலும் நாங்கள் மற்றவர்களோடு ஒன்றாக இரண்டர கலந்து வாழக்கூடிய ஒரு இடத்தில் நாம் ஒன்று சேருகிற போது நாம் பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அதே போல விசேட தேவையுடைய மக்களுக்கு எம்மாலான உதவிகளை, ஒத்தாசைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆக மொத்தத்தில் மற்றவர்களோடு அன்பாக, கனிவாக, நல்ல பண்பாட்டோடு எமது பிரயாணத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய அடிப்படையான பண்பை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் பிரயாணம் செய்து பாருங்கள். அவனுடைய நல்ல குணத்தை அறிந்து கொள்ளலாம், அவனுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் என்பது மற்றும் ஒரு ஹதீஸ் ஆகும். பயணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விடயங்களாவன: பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, எங்களுடைய நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது, ஹராமான விஷயங்களை முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என முக்கியமான விடயங்களை நாம் பயணத்திலே கடைபிடிக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒருவர் தனியாக பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளட்டும், மூவர் சேர்ந்து பயணம் செய்வது நல்லது என்று கூறுகிறார்கள். ஆக யார் ஒருவருக்கு தனியாக பயணம் செய்ய முடியக்கூடியதாக இருக்கிறதோ அவர் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பிற்கும் ஒழுங்கிற்கும் கூட்டமாக செல்லுவது மிகச் சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூட்டமாக, ஜமாஅத்தாகவே தன்னுடைய அதிகமான பயணங்களை அமைத்திருக்கிறார்கள். வியாபார நோக்கமாக இருக்கலாம், யுத்த தர்மங்களை பேணக்கூடிய விடயமாக இருக்கலாம், இன்னொரு பல விடயங்களாக இருந்தாலும் தனியே செல்வதை தவிர்த்திருக்கிறார்கள். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், 3 மனிதர்களுடைய துஆ நிராகரிக்கப்பட மாட்டாது, அவர்கள் கேட்டால் உடனே கொடுக்கப்படும். 1, நோன்பாளியோட துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். 2வது, நீதிமிக்க ஆட்சியாளர் கேட்கின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். 3வது, ஒரு முசாஃபிர், பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே பயண நேரத்தின் போது நாம் நமக்காகவும், நம்மை சார்ந்தவர்களுக்காகவும், நம் சமூகத்தினருக்காகவும் துஆ செய்து கொள்வது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். இறுதியாக, இஸ்லாமிய பார்வையில் பயணம் என்பது நல்ல நோக்கத்திற்காக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்ததன் நிலையில் தொழுகையின் சலுகைகளை பேணக்கூடியவர்களாக, பிரயாணத்தின் போது எல்லா நிலைகளிலும் நல்லொழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக, அதிகமாக துஆ கேட்கக்கூடியவர்களாக நாம் எம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். எம்முடைய பிரயாணத்தில் எந்த துஆவை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எனவே மேற்படி அடிப்படையில் எமது பிரயாணத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எமது பயணங்களில் பாதுகாப்பையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நற்சிந்தனை கேட்டீர்கள். கசீதா கேட்கலாம். الله
شق القمر بإشارته الله 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 فمحمدنا هو سيدنا فالعز لنا لإجابته الله 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 الله. கசீதா கேட்டீர்கள். அடுத்து இடம்பெறுகிறது இறைவனின் அழகிய திருநாமங்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னா கேட்கலாம். யா அல்லாஹ், அல்லாவே. யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே. யா ரஹீம், நிகரற்ற அன்புடையோனே. யா மலிக், சர்வலோக மன்னவனே. யா குத்தூஸ், மிக தூய்மையானவனே. யா சலாம், சாந்தி அளிப்பவனே. யா முஃமின், அச்சம் தீர்த்து அபயமளிப்பவனே. யா முஹைமின், பராமரித்து பாதுகாப்பவனே. யா அசீஸ், அனைத்தையும் மிகைப்பவனே. யா ஜப்பார், அடக்கியாளும் வல்லமையுடையவனே. யா முத்தகப்பிர், பெருமைக்குரியவனே. யா ஹாலிக், சிருஷ்டிப்பவனே. யா பாரி, இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணுபவனே. யா முஸவ்விர், உருவம் அமைப்பவனே. யா கஃபார், மிக பிழை பொறுப்பவனே. யா கஹார், அடக்கி ஆள்பவனே. யா வஹாப், பெரும் கொடையாளனே. யா ரஸாக், மிகவும் இரணமளிப்பவனே. யா ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவனே. யா அலீம், யாவும் அறிந்தவனே. யா காபிப், அனைத்தையும் தன் வயப்படுத்திக் கொள்பவனே. யா பாசித், தாராளமாக கொடுப்பவனே. யா ஹாஃபில், தாழ்த்துபவனே. யா ராஃபி', உயர்த்துபவனே. யா முஇஸ், மேன்மையடையச் செய்பவனே. யா முஸில், சீர்குலைப்பவனே. யா சமீ', யாவற்றையும் கேட்பவனே. யா பசீர், யாவற்றையும் பார்ப்பவனே. யா ஹகம், தீர்ப்பு செய்பவனே. யா அத்ல், நீதமுடையவனே. யா லதீஃப், உள்ளன்புடையவனே. யா ஹபீர், அனைத்தையும் உணர்ந்தவனே. யா ஹலீம், அமைதியானவனே. யா அவீம், மகத்துவமுள்ளவனே. யா கஃபூர், மிக்க மன்னிப்பவனே. யா ஷகூர், நன்றி பாராட்டுபவனே. யா அலி, மிக்க உன்னதமானவனே. யா கபீர், அனைத்திலும் பெரியவனே. யா ஹஃபீஸ், பேணிக் காப்பவனே. யா முகீத், அன்னமளித்து காப்பவனே. யா ஹசீப், கணக்கு கேட்பவனே. யா ஜலீல், மாண்புமிக்கவனே. யா கரீம், சங்கையானவனே. யா ரகீப், கண்காணிப்பவனே. யா முஜீப், முறையீட்டை ஏற்பவனே. யா வாசி', தாராளத்தன்மையுடையவனே. யா ஹக்கீம், நுண்ணறிவுடையவனே.
யா வதூத் உள்ளன்பு மிக்கவனே, யா மஜீத் கீர்த்தியுள்ளவனே, யா பாஇத் தட்டி எழுப்புபவனே, யா ஹக் உண்மையானவனே, யா வக்கீல் பொறுப்பேற்றுக் கொள்பவனே, யா கவிய் உறுதியானவனே, யா மதீன் தன் வேலையில் எவ்வித கஷ்டமும் காணாத கடும் சக்தனே, யா வலிய் பாதுகாவலனே, யா ஹமீத் புகழப்பட்டவனே, யா முஹசி ஆழ்ந்த அறிவுடையவனே, யா முப்தி துவங்குபவனே, யா முஈத் இறுதியில் மீட்டிக் கொள்பவனே, யா முஹ்யி உயிரளிப்பவனே, யா முமீத் மரணிக்கச் செய்பவனே, யா ஹய்ய் என்றும் உயிரோடு உள்ளவனே, யா கய்யூம் என்றும் நிலைத்தவனே, யா வாஜித் ஆற்றல் படைத்தவனே, யா மாஜித் கீர்த்தி வாய்ந்தவனே, யா வாஹித் தனித்தவனே, யா அஹத் ஒருமைக்குரியவனே, யா சமது தேவையற்றவனே, யா காதிர் ஆற்றல் உள்ளவனே, யா முக்ததிர் ஆற்றல் பெறச் செய்பவனே, யா முகத்திம் முற்படுத்துபவனே, யா முஅக்கிர் பிற்படுத்துபவனே, யா அவ்வல் ஆரம்பமானவனே, யா ஆஹிர் இறுதியானவனே, யா வாஹிர் பகிரங்கமானவனே, யா பாத்தின் அந்தரங்கமானவனே, யா வாலி அதிகார பொறுப்புள்ளவனே, யா முத்தஆலி உயர் பதவி உள்ளவனே, யா பர் நன்றி புரிபவனே, யா தவ்வாப் மன்னிப்பை அதிகமாய் ஏற்பவனே, யா முன்இம் அருட்கொடை அளிப்பவனே, யா முன்தகிம் தண்டிப்பவனே, யா அஃபுவ் ஷகித்துக் கொள்பவனே, யா ரഊஃப் மிகவும் சாந்தமானவனே, யா மாலிகல் முல்க் அரசாட்சிக்குரியவனே, யாதல் ஜலாலி வல் இக்ராம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே, யா முக்ஸ் நியாயம் செய்பவனே, யா ஜாமிஅ் சகலமும் பொதிந்தவனே, யா கனிய் பரிபூரண செல்வந்தனே, யா முக்னி செல்வந்தனாக ஆக்குபவனே, யா முஅதி கொடுப்பவனே, யா மானிஅ் தடுப்பவனே, யா வார் துன்பமடையச் செய்பவனே, யா நாஃபி' நற்பலன் அளிப்பவனே, யா நூர் பேரொளிமயமானவனே, யா ஹாதி நேர்வழி காட்டுபவனே, யா பதீ' புதிதாய் உண்டாக்குபவனே, யா பாகி நிலையாக இருப்பவனே, யா வாரிஸ் உரிமையாளனே, யா ரஷீத் அதிகம் நேர்வழி காட்டுபவனே, யா சபூர் அதிக பொறுமையாளனே. نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي
المتعالي البر التواب المنعم المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المعطي المانع الله النافع النور الهادي البديع الباقي الوالد الرشيد الصبور. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره ذاكرون وغفل عن ذكرك وذكره الغافلون. وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மஸ்ஜிதுல் ஜன்னாவின் ஷஹர் நேர விசேட ஒலிபரப்பு நிகழ்ச்சி. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار. يا الله يا رحمن எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எம்முடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தின் இறுதி பகுதியை அல்லாஹ் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். நரக விடுதலையை விட்டும் எம் அனைவர்களையும் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாத்து நரக விடுதலையை எங்களுக்கு உறுதிப்படுத்துவாயாக. ரமலானுடைய இந்த மாண்பான நோன்பினுடைய ஒவ்வொரு நாள் இஃப்தாரிலும் பல கோடான கோடி நரக கைதிகளை நீ விடுதலை அளிப்பதாக உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படியான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட உரிமையிடப்பட்டவர்களாக எம்மையும் எம் பெற்றோர்களையும் எம் உற்றார் உறவினர்களையும் முஸ்லீம் சமூகத்தையும் யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து எம் அனைவர்களையும் காப்பாற்றுவாயாக. நீ வாக்களித்திருக்கிற உன்னதமான சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. 1000 மாதங்களை விட சிறந்ததோர் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ் நீ பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய். பாவ மன்னிப்பை நீ மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். பாவங்களை அதிகமாக செய்து உன்னிடத்திலே கையேந்துகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய கல்வை உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எம் அனைவருக்கும் நீ ரஹ்மத் செய்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து சஹருடைய நியத்தை கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அல்லாஹ்வுக்காக பிடிப்பதற்கு இன்று நான் நியத்து வைத்துள்ளேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத்
வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து ஃபஜ்ருடைய அதானும் துஆவும் கேட்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الصلاة خير من النوم. الصلاة خير من النوم. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. நிகழ்ச்சியின் நிறைவாக சலவாத்தை கேட்கலாம். الصلاة والسلام عليك يا سيدي يا
الصلاة والسلام عليك يا نبي الهدى والصفوة المجتبى يا حبيب الله الصلاة والسلام عليك يا إمام المجاهدين ويا خير خلق الله أجمعين يا حبيب الله இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.